விரோதமா சாட்சி சொல்ல போறேன்னா அதான் சாட்சியமே இல்லாம பண்ணிட்டேன். நம்ம பசங்க யாரும் சரண்டர் ஆக மாட்டாங்க. நீயே ஒரு ஆளை பிடிச்சி லாக்அப்ல போடு. பேட்டரி டவுன், சார்ஜில் போடணும். என்னடா அது போனை வச்சுட்டா? டேய் கிளம்புங்கடா. சரிங்கண்ணே. ஏட்டு யாரு? பேரு ஆதி ஐயா. இந்த ஊர்லயே பெரிய புள்ளி. அவர் நினைச்சா எது வேணாலும் நடக்கும். என்ன வேணாலும். இந்த ஊர்ல காக்கி சட்டை விட கதர் சட்டைக்கு தான் மரியாதை ஜாஸ்தி. நம்ம என்ன வேணாலும் வீரமா வசனம் பேசலாம், ஆனா கைதட்டு வாங்குறது ரொம்ப கஷ்டம். நான் இந்த ஸ்டேஷன்ல 15 வருஷமா இருக்கேன். ஆனா இது வரைக்கும் எத்தனையோ இன்ஸ்பெக்டர் வந்து மாறி இருக்காங்க. அப்ப நான் மாறணும், இல்லைன்னா மாத்திருவாங்க. ஆண்டி. யாரு? அங்கிள். ஹலோ அங்கிள். சத்யா இல்லையா? அவன் இப்பதாம்மா காலேஜ் போயிருக்கான். ஆமா, நீ யாருமா? நான் நந்தினி, சத்யாவோட கிளாஸ்மேட். அடிபட்டதுன்னு சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓ அதுவா? பஸ் ஸ்டாண்ட்ல யாரோ 2 பேரும் சண்டை போட்டாங்களா? அத பார்த்து மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அது அப்பவே சரியாயிடுச்சு. அப்படியா அங்கிள்? சரி, அப்போ நான் வரேன் அங்கிள். போயிட்டு வாமா. வரேன் ஆண்டி. சரிம்மா, சத்யா வந்தா நீ வந்துட்டு போனதா சொல்றேன். பாய். சரிம்மா. அம்மா அம்மா அம்மா, வணக்கம்மா. வணக்கம். ஐயா இருக்காங்களாம்மா? இப்பதான் வெளியே போனாரு. ஏதாவது சொல்லணுமா? என் புருஷ குடிகாரம்மா, என் பிள்ளைங்களெல்லாம் அனாதையா விட்டுட்டு போயிட்டான். நீங்க தாம்மா ஏதாவது உதவி பண்ணணும். இத வந்துடுறேன், கொஞ்சம் இருங்க. சரிங்கம்மா. இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. நீங்க நல்லா இருக்கணும்மா. வரேங்கம்மா. போயிட்டு வாங்க. சரிங்கம்மா. என்னம்மா பிள்ளைகளை காணோம்? எங்க போயிருக்காங்க? பையன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கான். பிரியா டியூஷன் போயிருக்கான். ஏங்க? ஒண்ணும் இல்லம்மா, வர வர வாங்குற சம்பளம் பத்த மாட்டேங்குது. குடும்ப செலவுக்கே சரியா போகுது. பிரியா வேற அடுத்த வருஷம் காலேஜ் போகணும். என்ன பண்ணணும்னே தெரியல. இப்பவே நாலா பக்கமும் கடன் வாங்கியாச்சுங்க. மறுபடியும் யாருக்கிட்ட போய் கேக்குறது? உண்மைதான், பிள்ளைகளை படிக்க வச்சாகணுமே. ஆமா, மகளிர் சுயஉதவி குழுல நீ மெம்பர் தானே? ஆமாங்க, நானே மறந்துட்டேன். ஆமா, அங்க ஏதாவது கேட்டு பாரு. சரிங்க, கேட்டு பாக்குறேன். இன்னைக்கு என்ன சமையல்? கத்திரிக்காய் சாம்பார், கீரை கூட்டு. About your what's the information of the alert. Hey. சத்யா. சத்யா. என்ன? அந்த துண்டு எடுத்து கூட. ப்ளீஸ். எடுத்து குடுறா. குடி. குடி. இங்க வாயேன். என்ன சொல்லு? உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். என்ன சொல்லு? பக்கத்துல வா சொல்லு. என்ன சொல்லு? அந்த டவல் கூட. இந்த குடி. என்ன சொல்லணும் தெரியுமா? சத்யா. ஏய் அம்மா. ஏய். தாவணி புல்ல உன்ன நினைச்சிருந்தேன்.
காவேரி தண்ணியாக பெருகி வந்தேன் காதல சொல்லத்தானே நெருங்கி வந்தேன் அந்த நாள் வந்த போது அகதியாய் போல நானும் நிழலினை தேடி தேடி நிலவானில் மேகமாகி ஓடி வந்தேன் ஓடி வந்தேன் தாவணி போட்ட பொண்ணு என்னம்மா என்ன பிரச்சனை? என்னம்மா பிரச்சனை சொல்லு. வழுக்கத்துல இருந்தானா? கண்ணாடி போட்டுதானா? சரி விடு விடு பேசிக்கலாம். விடுமா இருமா பாப்போம் இரு. சொல்லுங்க சார். நோ 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 நோ. ஐ அம் டோட்டலி பிஸி சார். போன் பேசுனீங்கறான். சார் ப்ளீஸ் சார். நோ நோ நோ. அட ஓகே சாராயிக்கு சரோஜா அது புள்ள இல்லையா அது கொஞ்சம் அட்லாகா இருக்கு பையன் சிவப்பாக்குறானே ஒருவேளை கல்யாண சத்தத்துல சோத்த தூண்டு மாப்பிள்ளையில இந்த மோதிரத்தை உரிமை அடமானம் வச்சுமே அந்த சேடு பையனா அவன் கொஞ்சம் ஒசரமா இருப்பானே எங்கேயோ பார்த்த மாதிரி இது ஆனா ஒன்னும் புரியல ஐயோ கோயில் வாசல்ல குழந்தை கால இருந்த கொலுத்தை கேட்டு போது பார்த்துட்டு போன் பண்றா பழகுது ஐயோ சரி யாரா இருந்தா நான் கேட்டு வைப்போம் சார் சார் டேட்லாம் அதெல்லாம் இல்ல சார். அதான் நான் என்ன சொல்றேன்னா சார் ஒரு நிமிஷம் இருங்க. என்னையா முன்சாமி தானே நீ யோ போயா. ஓகே சார் நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்றேன். இங்க சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு சார் ஆமா சார் ஏய் மேல தானே நீ ஏய் மேல யாரியா ஏழுமல? அது கோவிந்தம்மா பையன் சார் இட்லி விக்குதா ஊட்டாண்ட இட்லியா? சின்ன வயசுல ஓடி நான் போச்சே. ஹீரோயா? ஹீரோவா ஆமா சார் 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 போன வாரம் உன் படம் பார்த்தேன் சார் பிரமாதமா பண்ணியிருந்தேன் சார் சூப்பர் சார் தியேட்டர்ல 10 பேர் இருந்தாங்க சார் அதுல 2 பேர் போசல்ல விஷம் குச்சி செத்துட்டாங்க சார் என்ன சொல்ற? அவனை இனிமேல் அந்த படத்துலயாவது நீ நடிக்கிறத நான் பார்த்தேன் லெட்டர் எழுதி வச்சு விஷம் குச்சி செத்துருவேன்டா யோ தயவு ஏ பூஜா நீ முன்னமா தூங்குறது இல்ல சாப்பிடுறது இல்ல அண்ணி அண்ணி நான் வந்து நீ வந்து சத்யா இருக்கா அதான் அண்ணி எதா அண்ணி அதான் கள்ளி எனக்கு அப்பவே தெரியும் கொஞ்ச நாள் பொறுமையா இரு அவங்க அம்மா கிட்ட பேசி நானே முடிவு பண்றேன் ஐயா கூப்பிடுங்கய்யா. வாங்கம்மா. வாழ வழி இல்லாம ஊர் விட்டு வந்துட்டங்கய்யா. எந்த ஊருமா? திருச்சிங்கய்யா. சொல்லுங்கம்மா. நீங்க தயோ ஏதாவது உதவி பண்ணணும். சரிங்கம்மா. வெளியில நம்ம ஆட்கள் இருப்பாங்க, அவங்க கூட போய் பண்ணை வீட்டுல தங்கிட்டு பண்ணையில வேலை பார்த்துட்டு அங்கேயே இருங்க. சரிங்கய்யா. நலம் பெறுக வளம் பெறுக.